ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ புனித வாரத்தில் இருக்கின்ற நாம் வருகின்ற வியாழக்கிழமை இயேசுவினுடைய திருவிருந்தை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின இரவு தம்முடைய சீடர்களை அழைத்து எருசலேமில் தான் ஒரு குரு என்பதை வைத்து, குரு உங்களுக்கு என்ன செய்கின்றாரோ அதன்படி நீங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பின் கருத்தை ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பந்தியிலிருந்து அவர் எழுந்து தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு இடுப்பில் ஒரு சிறிய துண்டை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு திருத்தூதருடைய பாதங்களையும் அவர் கழுவுகின்றார். அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர் முத்தமிடுகின்றார். குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நாளில் ஆண்டவர் இயேசு செய்த அந்த அரும் அடையாளம் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையிலே செய்து வருகின்றார்கள் குருக்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற பாடத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அந்த திருவிருந்தை ஏற்படுவதற்கு முன்பு காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகையானது சீமோனுடைய மகனாகிய யூதாஸ் காரியத்தின் உள்ளத்தில் எழுப்பப்பட்டது. பந்தியிலிருந்து எழுந்து தன்னுடைய மேலடையை கழட்டிவிட்டு ஒரு துண்டை தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு பின்னர் கோலையில் தண்ணீரை எடுத்து சீடர்கள் பாதம் கழுவத் தொடங்குகின்றார். இது அன்பின் வெளிப்பாடு, இது இரக்கத்தின் வெளிப்பாடு, இது சமாதானத்தின் வெளிப்பாடு என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராயப்பரின் பாதத்தை கழுவ வருகின்ற பொழுது அவர், ஆண்டவரை நீரா என்னுடைய பாதங்களை கழுவுவது என்று அவர் மறுக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு மறுமொழியாக, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அப்படி என்றால் ஆண்டவரே, நீர் என்னுடைய உடல் முழுவதையும் கழுவும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, குளித்து விட்டவன் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். ஆனால் உங்களில் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். நான் செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். நான் உங்கள் போதகர்தான், உங்கள் ஆண்டவர்தான். நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்பது பொருள். இயேசு தம் சீடர்களுக்கு காட்டிய செயல் நமக்கு இன்று வாழ்க்கை பாடமாக அமைகின்றது. இயேசுவின் சீடர்களாகிய நாம் அனைவருடனும் இணைய வேண்டும் என்றால் அவரின் தாழ்ச்சி நிறைந்த பணியாளராக நாம் முதலில் மாற வேண்டும். நாம் அவரால் தூய்மையாக்கப்பட வேண்டும். நம்மை அவரிடம் முழுமையாக கையளிக்கப்பட வேண்டும். ஒருவர் மற்றவர்களுக்கு பணிபுரிய வேண்டும். இயேசுவினுடைய திருவிருந்து நம்மை தொண்டு செய்ய அழைத்து செல்ல வேண்டும். இறைவனின் திருவுடலை மையப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நிலை வாழ்வில் நாம் பங்கு பெற முடியும். ஆண்டவரின் அன்புக்குரிய சாட்சிகளாக நாம் உருமாற்றம் அடைய முடியும். இந்த ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது பாடிய பாடல் இன்று நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார்.
அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே அவர்கள் நடுவில் அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்பது பொருள். ஜெபிப்போமா? ஆண்டவர் இயேசு தன்னுடைய குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது தான் ஏற்படுத்திய அந்த ஒரு இரவை அவர் நினைத்து இதோடு இன்றோடு முடிந்துவிடக்கூடாது என்று நினைத்து குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். நாம் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஆயர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதோ ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்தது போல நாங்கள் எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ அவர்கள் அருளினால் நிரப்பப்பட்டவர்கள், இரக்கத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். நாங்களும் ஆண்டவரே அந்த அருளின் இரக்கத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய அன்பை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இரக்கத்தின் அன்பை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டுமென்றால், எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டுமென்றால், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்பதை முழுமையாக நாங்கள் நம்பி வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே